இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு ஹெவியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். PVC பைப் அண்டு PVC ஃபோமில். முதல்ல வாஷிங் மிஷினை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு முன்பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த உள்கூட அளந்துட்டு அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் அளவில் 1 இன்ச் பைப் CPVC 2 3/4 இன்ச் PVC பைப், அதாவது CPVC பைப் 2 அறுத்துக்கிட்டு இந்த மாதிரி 1.5 1/2 ஒரு 3/4 இன்ச் சீட் எடுத்துக்கோங்க, அதாவது ப்ளைவுட் PVC. இப்போ பார்த்திங்கன்னா பைப்பில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் தள்ளி 3/4 இன்ச் அளவுக்கு 4 பக்கமும் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஒரு பைப்புக்கு 2 புறம்னு நல்லா மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் 3/4 இன்ச் அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் பைப்பு ஃபிக்ஸட் ஆகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. பைப்புக்கு சைடில் கொஞ்சம் கொய்வார் பிடிச்சி நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா நல்லா லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு இன்செர்ட் ஆகும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அளவுகள் சரியாக இருக்கான்னு பார்த்து குறுக்களவும் சரியாக இருக்கணும். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக இழுத்த மாதிரி இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு ஓகேனா அதுக்கு அடுத்தது ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஓரமாக நவுத்தி வச்சுட்டு காயிற வரைக்கும் இந்த ப்ளைவுடாக இருக்கலாம். ப்ளைவுட் பார்த்திங்கன்னா 8க்கு 8 4 பீஸ் அறுத்துக்குங்க, அதாவது 8 இன்ச் சதுரத்தில் 4 பீஸ். 2 பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுக்கு பீஸுக்கும் கீழே காலுக்கோசரம் 2 பீஸ் 4 பீஸும் அறுத்துக்கணுங்க. இதாக பாருங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 8 இன்ச் பீஸ் அறுத்து நீங்கள் அதை முக்கோணமாக அறுத்துக்கணும். இந்த சதுரத்தை 2 இந்த மாதிரி அறுத்துக்கணும். என்னுடைய சேனலில் இந்த PVC கிராஃப்ட் இல்லாமல் PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோஸ், RO சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், கைவினை பொருட்கள் செய்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குறுக்களவில் அறுத்துட்டு மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் பார்த்திங்கன்னா காலுக்காக வெட்டணுங்க 4 பீஸாக. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 2 இன்ச் பீஸும் ஒரு 4 இன்ச் பீஸும் அறுத்துட்டு இந்த முக்கோணத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த 4 பீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு சைடில் ஒரு 2 இன்ச் அளவு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. பைப்புக்கும் அந்த ப்ளைவுடுக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஹைட் உங்களுக்கு எத்தனை இன்ச் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளைவுட் ஒரு 4 இன்ச் அகலத்துலேயும் ஒரு 2.5 இன்ச் அகலத்துலேயும் அறுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் உங்களுக்கு எந்த இடத்துல டிசைன் எந்த அளவுக்கு மறையணுமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது மாறி போச்சுன்னா உங்களுக்கு முன்பகுதியில் ப்ளைனாவோ அல்லது இந்த மாதிரி காலோ மாறி இருக்கும். ஒரே மாதிரியாக நீங்கள் 4 பக்கமும் ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு அதையும் ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு ஹோல்ஸ் பைப்பில் இருக்குங்க. அந்த ஹோல்ஸ் மறைக்கிறதுக்கோசரம் PVC பைப்பை ஹீட் பண்ணி நிமித்தி விட்டு இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணி கத்திரிக்கோலில் வெட்டிக்குங்க. அல்லது ஆக்ஸாப்ளில் கூட அறுத்து இந்த மாதிரி ரவுண்டு காரையிலோ அல்லது இந்த மாதிரி மிஷின்லையோ நீங்கள் தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பண்ணிட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு அந்த பைப் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் நுழையாத மாதிரி இதை அப்ளை பண்ணிக்க. பார்க்குறதுக்கு லுக்கு தனியாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். 4 பக்கமும் ஒட்டிட்டு இந்த சைடு பைப்பில் அந்த ப்ளைவுட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்க்ரூ போட்டு நல்லா கிரிப்பாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா காலப்போக்கில் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனியாக பிரியறதுக்கு. இப்போ ஸ்டாண்ட் ரெடிங்க. இப்போ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதாவது மேக்ஸிமம் 2 இன்ச் ஸ்க்ரூ. இப்போ ஸ்க்ரூ பண்ணாமே நான் ஏறுறேன். உங்களுக்கு என்னுடைய வெயிட்டே தாங்குதுங்க. இந்த மாதிரி 2 பேர் ஏறினாலும் தாங்குங்க. ஒரு 150லேருந்து 200 கிலோ வெயிட் அளவுக்கு நம்ம வாஷிங் மிஷினில் தண்ணீரோட கெப்பாசிட்டி கொடுத்தாலும் நல்லா உழைப்பு வருங்க. வைப்ரேஷன் இருக்காது, துரு பிடிக்காது, கரையாக அரிக்காதுங்க. உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க. உங்களுக்கு திருப்திக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்க்ரூ போட்டுங்க. பைப் சைடில் எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான ஸ்டாண்டுங்க. இந்த ஸ்டாண்டோட லுக்கே தனி. கீழே பார்த்திங்கன்னா நகராத மாதிரி லப்பர் பீடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான வச்சுக்கலாம் அல்லது இதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு சிறந்த வீடியோ போய் சேருங்க. பாருங்கள் எவ்வளோ லுக்காக சூப்பராக அம்சமாக இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்டாண்டை முயற்சி செஞ்சிங்கன்னா வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.